கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 30/7/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். God looked on the Israelites and was concerned about them. நினைக்கும் கண்ணோக்கும் தேவன் என்கிறதான வார்த்தைகளிலே உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி நாம் இணைந்து ஒருமனப்பட்டு கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நினைக்கக்கூடிய தேவன், கண்ணோக்கக்கூடிய தேவன் என்கிறதான வார்த்தைகளை நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 44, 45, 46 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையுள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். சங்கீதம் 14:2, 53:2 ஆகிய 2 வசனங்களையும் ஆண்டவர் யாரை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆண்டவர் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியா 13:22 என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சு பிரார்த்தித்தான். யாத்திரை 33:13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். நியாயாதிபதிகள் 16:22 சிம்சோன் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். 2 ராஜாக்கள் 20:3 கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நெகேமியா 5:19 என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த நினைத்தருளும், கண்ணோக்கும் அப்படின்னு நம்ம பைபிள் வசனம் எடுத்தோம்னா நிறைய வசனங்களை இன்னும் தொடர்ச்சியாக நான் எடுத்து சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே நம்மை நினைக்கக்கூடிய தேவன், நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கக்கூடிய தேவன் மறவாமல் நம்மை நினைத்தருளுவாராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எப்பொழுது நினைத்து பார்ப்பாராக, நம்மில் கண்ணோக்கமாக இருப்பாராக. அவருடைய கவனங்கள் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. எங்களை மறவாமல் நினைத்து பார்க்கிறவர், எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர், எங்களை நினைத்து பார்த்து எங்கள் வழிகளை கண்ணோக்கி உம்முடைய பாதைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமாதானம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்க, தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்க, தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். என்னிலும் அவள் நீதி உள்ளவள். யாரிடத்தில் சொன்னது? யூதா அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதனிடம் தன் மருமகளாகிய தாமாரை பற்றி சொல்வது.
ஆதியாகமம் 38:26. இந்த நாளுக்கான கேள்வி: நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாக இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.